யார பார்த்து தில்லாலங்கடின்னு சொல்ற? ஒரு வாரமா இந்த ஆளுங்களோட சேர்ந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்கல, அதுக்கு பேரு தான் தில்லாலங்கடி, ஃப்ராடு, நன்றி கெட்டத்தனம், சீட்டிங். விஜய், என்னையா நீ நன்றி கெட்டவன்னு சொல்ற? என்ன இல்லையா? நீ விஜய்க்கு பண்ணது நன்றி கெட்டதனத்துக்கும் மேல. உன்னை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தான்ல, அதுக்கு கைமாறா அவன் மேல கொலைப்படி சுமத்துறியா? தாத்தா நீங்க இருங்க, நானே பேசிக்கிறேன். காவேரி, யாரும் இவகிட்ட பேச வேண்டாம். நீ வா கிளம்பலாம். தாத்தா நீங்களும் கிளம்புங்க. விஜய், ஏய். எனக்கு பதில் சொல்லாம நான் எங்க உன்னை போக விட மாட்டேன். கையெடுங்கல்ல. இனிமே விஜய் மேல உன் கை பட்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு என்ன பதில் வேணும்? என்கிட்ட கேளு. எதா இருந்தாலும் நான் சொல்றேன். என்ன விஜயோட இறக்க மனசை பார்த்து அவர் குற்ற உணர்ச்சியில தள்ளலான்னு பிளானா? அதுக்கெல்லாம் அவர் இனிமே மசிய மாட்டாரு. நீ என்ன சொன்ன? நான் பண்ணது தில்லாலங்கடி வேலையா? விஜய் தப்பானலன்னு உனக்கு தெரிஞ்சும் இந்த ஃப்ராட் கும்பலோட சேர்ந்து அவருக்கு மறைமுகமா நெருக்கடி கொடுத்து அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ பண்ண வேலையெல்லாம் இருக்கே, அது தில்லாலங்கடி வேலை இல்ல. ஆனா அந்த உண்மையை உன்கிட்ட இருந்து வர வைக்கிறதுக்கு நான் எடுத்திருக்க முயற்சி உனக்கு தில்லாலங்கடி இல்ல. ரொம்ப நல்ல மாதிரி பேசாத. அக்ரிமெண்ட் தாலி கட்டிக்கிட்டு அதையே சாக்கா வச்சு இன்னைக்கு உரிமை கொண்டாடுறியே, அதுக்கு பேர் என்ன? தில்லாலங்கடி இல்லையா? விஜய்க்கு விருப்பம் இல்லாத தாலியா அது இருந்தா நான் எப்பவோ கழட்டி தூக்கி போட்டிருப்பேன். நான் விஜய விரும்புறேன். விஜயும் என்ன விரும்புறாருங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த தாலியை வச்சு உரிமை கொண்டாடுறேன். அவருக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சா இந்த செகண்டே நான் விலகி போயிருவேன். ஏன்னா எனக்கு அவரோட விருப்பம் தான். நீ ஏன் காவேரி இப்படி எல்லாம் அவகிட்ட பேசிட்டு இருக்க? நான் ஏன் உன்னை பிடிக்கலன்னு சொல்ல போறேன்? தாத்தா கூட சொல்லுவார், காவேரி உனக்கு கிடைக்கணும் தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு. அதை நான் இப்ப முழுசா நம்புறேன். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். கேட்டுக்கிட்டல, உன்னை நேசிச்ச ஒருத்தர் உன்னை வச்சுக்கிட்டே இப்படி பேசுறாருன்னா அது ஏன்? ஏன்னா இத்தனை நாள் உன் விஷயத்துல உறுத்தலோட இருந்த விஜய் இப்ப இவ்ளோ ஓபனா பேசுறதுக்கு என்ன காரணம்? இப்ப உன்கிட்ட நின்னு பேசுறதுக்கே பிடிக்காம நின்னுட்டு இருக்காருன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நானா இல்ல அவரை என்ன விரும்புறதா? ஒருத்தரை விரும்புறதால இன்னொருத்தரை வெறுக்க முடியும்?